மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜஸ்ட் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமான 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கெல்லாம் என்னப்பா அரசியல் தெரியும்? கட்சி ஆரம்பித்து 4 கொஞ்சம் ரசிகர் கூட்டம் இருந்தால் இவர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாரா? 2 திராவிட கட்சியில் எடுத்து இவர் ஜெயிச்சிருவாரா? ஒரு சீட்டு வாங்கி ஜெயிக்கிறாரா பாருங்க. அரசியல் அனுபவமே இல்லாத இவரெல்லாம் என்ன கிழிச்சிட போகிறாரு அப்படின்னு வாடகை வாங்கிலும் கொத்தடி மீசும் மீடியாலையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்காட அரசியல் தெரியாது, இருடா என் அரசியல் என்ன நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு இவங்களே நாக்கை பிடிங்கிட்டு சாகுற மாதிரி பல வேலைகளை வந்து தலைவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் தான் நீடிக்கும். இதுக்கு மேலே இது நீடிக்காதுப்பா, இதுக்கு கலைச்சி விட்டுட்டு கவர்னர் ஆட்சி தான் வரும், இல்லைன்னா திருப்பி ரீ எலெக்ஷன் வரும், அப்போ திமுக யாருன்னு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கொத்தடிமைகள் இன்னமும் பிரித்திக்கிட்டு இருக்கு. 2. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இவர் இப்போ வந்து குதிரை பேரம் பேசி அங்கேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி உண்மையான தலைவர் ஆவார்? இவர் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு வேறு மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன சொல்லத்தான் காப்பாற்றுறவேன் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு உடன்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போட்டு விட்டுட்டு லைக்கையும் போட்டுவிட்டு இந்த ஹை பை பட்டனையும் தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கிங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை இந்த வீடியோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காண்டாகும். வன்னியரசு அவர்கள் பேசுறது இந்த வீடியோ பார்த்தோம்னா செம்ம காண்டாகும். நம்மளே அவருடைய வீடியோஸுக்கெல்லாம் வந்து பல வாட்டி பல கடுமையான வார்த்தைகளை வச்செல்லாம் விமர்சனம் கொடுத்துருக்கோம். ஆனால் இனி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு அமைச்சர் பதவியில் வந்து உட்காந்துட்டார். ஸோ இப்படி பேசின ஒருத்தரை நம்ம நார்மல் ஆர்டினரி பர்சனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கழிவனை வச்சு செய்யணும்டா அப்படி தானே முடிவு பண்ணுவோம். இந்த கோடீஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான், திமுகவோட கொத்தடிமை மீடியாவில் உட்காந்து பேசுவான். அவன் ஒரு வீடியோவில் சொன்னால், உதயநிதி மட்டும் சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்களுடைய நிலைமை பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வெஞ்சன்ஸோடு பேசுகிறாங்க. அப்படின்னா அவர் யோசிச்சுக்குங்க. ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால் அந்த பொலிட்டீஷியன் எதிர்த்த அப்படின்னா, மக்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் காலிடா அப்படின்ற மோட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவர் என்னங்க பண்ணிருக்காரு, இதை பாருங்களேன். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்தேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் கிட்டத்தட்ட 50-52 வருஷ கனவை நிறைவேற்றி வச்சிருக்காருங்க. சிறுபான்மையினருடைய தலித் சமூகத்தினுடைய தலைவர்னு தன்னை வந்து சொல்லிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இத்தனை வருட காலமாக திமுகவில் இருந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவரோட கூட்டணி கட்சியிலிருந்து அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத அந்த நிலையில் இருந்தாலுமே கூட பல நேரங்களில் பல முடிவுகள் எடுத்து மக்கள் நல கூட்டணிலாம் அமைச்சு அதெல்லாம் வந்து ஒன்றும் சரியில்லாமல் போய் திரும்பி திமுக கூடயே ஐக்கியமாகி வேறு வழியே இல்லை, நம்ம திமுக கூட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும், சிறுபான்மையினர் காக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ற அந்த போர்வைக்குள்ளே போய் ஒளிஞ்சு இருந்த ஒருத்தரை, நான் இருக்கேன், நீ ஏன்னா அங்கே போய் இருக்கிற, நீ வா, உனக்கான மரியாதை உனக்கான கௌரவத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டின்னு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும்? அதுக்கு அவரே ஒன்று சொல்லியிருப்பாரு, அதுக்கு கேளுங்களேன். உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்க, ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. சொல்கிறார் பார்த்தீங்களா தளபதி என்ன சொன்னார்? நமக்கு யார் மேலே ஒரு கோவம் இருந்துச்சுன்னா அந்த நேரம் நம்ம திட்டிடுவோம்பா, திட்டினா அதுக்கப்புறமா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சம்டைம்ஸ், ஆனால் தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டோமோன்னு. ஆனால் அவங்களே அப்படி மன்னிச்சு விட்டு பாருங்களேன், நம்ம நிம்மதியாக இருப்போம். இப்போ யாரெல்லாம் இங்கே குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து இப்போ அவர் முன்னாடி குறுகி நிற்பாங்க, யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து விமர்சித்தாங்களோ, யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து தற்கொறினார்களோ, யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களை வந்து அரசியல் தெரியாது, வீட்டை விட்டு வெளில வர மாட்டார், இவர் என்ன மக்களுக்கு செஞ்சிட போகிறாருன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி விஜய் அவர்கள் முன்னாடி விஜய் அவர்கள் கூட நிற்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலை குனிவு. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் அவர்களுக்கு அங்கீகாரமாக இருக்கட்டும், ஆனால் அவர் முன்னாடி இவரேடா போய் நம்ம வந்து இவ்வளோ பேசிட்டோம், இவரேடா இவ்வளோ ஒரு அரசியல் தேவைக்காக இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி காமிச்சிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே அந்த குற்ற உணர்ச்சி உறுத்தாது.
உண்மையாலுமே உறுத்துங்க. உண்மையான மனிதராக இருந்தால் கண்டிப்பாக இவர் செஞ்ச இந்த செயலுக்காக உள்ளுக்குள்ளே உறுத்தும். வன்னியரசு போன்றவர்களும் சரி, திருமாவளவன் அண்ணனுக்கே வந்து உறுத்துவோம். ஏன்னா அவர்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தே விஜய் அவர்கள் கூட்டிகிட்டே இருந்தார், வரல. வந்திருந்தாருன்னா இன்னும் நிறையா சீட்டு கிடச்சிருக்கும், இன்னும் இந்த தலித் சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி அமைச்சரவையில் 8 தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்காங்க. இதெல்லாம் எந்த 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 ரெக்கார்டில் இதெல்லாம் வந்து நம்ம இன்னி வரைக்கும் பார்த்ததே இல்லை. எந்த திராவிட கட்சிகள் இதெல்லாம் செஞ்சதில்லை. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து தனி மனுஷனா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர்னா அது நம்ம தலைவர் தான். ஸோ அவருக்கு நம்ம வந்து ஒரு ஃபேனாக இருந்திருக்கோம், இன்றைக்கி தொண்டராக இருக்கணும், இன்றைக்கி அவருக்காக பேசணும் அப்படின்னும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்காமல் 108 சீட்டோட அப்படியே நிற்கும் போது நிறையா பேர் வருத்தப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா தனி மெஜாரிட்டிலேருந்தே ஜெயிச்சிருக்கலாமே, இன்றைக்கி வந்து இப்படி இந்த மீதி இருக்கிற 10 சீட்டுக்காக நம்ம எல்லார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சங்கடப்பட்டோம். பல பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, இவங்கள்ட்ட போய் நிற்கிறதுக்கு பேசாமல் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வர அந்த சண்முகன் டீமை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷம் தானே, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை அன்றைக்கி பதிவு பண்ணேன், ஆண்டவன் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறான் அப்படின்னா, ஒரு செக் வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒரு காரணம் தான் இந்த 108 அப்படின்ற கால்குலேஷனு. நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கி அதான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் ஒருவேளை தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி விஜய் அவர்களை எதிர்க்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும். இப்போ விஜய் அவர்கள் இவ்வளோ நல்லது செஞ்சாலும் இதை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறது யார்? ஒன்று வந்து கொத்தடிமைஸ் தீயசக்தி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் குரூப்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியில் இருந்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து விஜய் அவர்களை வேலை செய்ய விடாமல் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே தடங்கல் பண்ணுவாங்க. என்னதான் ஒரு சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு இவர்கிட்ட முழு அதிகாரமே இருந்தாலும் ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் எதிர்த்து வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது போலீஸ்காரங்களாக இருக்கலாம், இல்லை அரசு பணியாளர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்க அந்தந்த ஊரில் தான் வேலை பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நமக்கு என்ன வேணால் ஆகலாம், எப்போ வேணால் ஆகலாம். ஸோ இவங்களை பகிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன தான் விஜய் அவர்கள் சட்டத்திட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை சம்டைம்ஸ் மீறி சில செயல்கள் நடக்கும். அதை வச்சு இவங்க மீடியாவில் ப்ரொபகண்டா பண்ணிகிட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் சிஎம்மாக திறம்பட செயல்பட முடியலை. அவர் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அரசியல் அனுபவமற்றவர், அவர்னால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் நீ தனி மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டாருன்னா அவர்னால் எல்லாம் பண்ணிட முடியுமா, அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்ய விடாமல் தடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாறுது. திமுகவுடைய பலமே என்ன? தன்னுடைய கூட்டணி கட்சிகள்னு சொல்கிறது எது? காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சிகள். ஸோ இவங்க எல்லாருமே தான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம். மதிமுக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில 1-2 சின்ன பார்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்த 4 தான் மெயினானது, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த கட்சிகள். இந்த 4 கட்சிகள் திமுக கிட்ட இல்லை அப்படின்னா திமுக ஒரு வெத்து வெயிட், ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. ஸோ பாயிண்ட் நம்பர் 2ல் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவை சுக்கு சுக்கா உடச்சி பிரித்து எடுத்துட்டார். இப்போ இவங்க வெளியிலேருந்து முதல்ல ஆதரவு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. யார்? கம்யூனிஸ்ட்டு, விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி, ஆனால் நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் வந்து மெஜாரிட்டியான ஓட்டை விஜய் அவர்களுக்கு போட்டிருக்கறனால அவரை வந்து நாங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கவர்னன்ஸ் ஆட்சி வர்றது பிடிக்கல, அது கவர்னன்ஸ் ஆட்சி வந்தால் அது நேரடியாக பிஜேபி வந்து ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும், அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இவர் எங்களை நாடி வர்றனால, அதிமுக சாயாமல் எங்களை நாடி வர்றனால நாங்கள் அவர்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரோம் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ இந்த ஆதரவு தரோன்னு சொன்னபோது தான் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயம், என்றைக்கானா இவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்களே, நம்ம அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுமே, என்ன பண்ணுறது, அப்போ திருப்பி நம்ம ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியுமா, ஃபேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற பயம் இருந்துச்சு. ஆனால் பயமே வேண்டாம், ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அவங்களால ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இமீடியட்டாக 6 மாதம் ஆனாலுமே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு பணம் செலவு பண்ணால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்ற பயம் இருக்குது. விஜய் அவர்களை செயல்பட விடாமல் செஞ்சுட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்கன்ற அந்த கோபம் திருப்பி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் அலையாக மாறும். இப்போ 108 வாங்கினவர் நாளைக்கு 208 வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சாலுமே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, இவங்க புட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு.
இதை நம்ம யோசிக்கிறத விட அவர் யோசிப்பார்ல. அதனால தான் சொன்னேன், அவர் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவரோட அரசியல் உங்களுக்கு தெரியாதுடா. நீங்கள் இந்த குட்டைக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டு அரசியல்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளேயே இந்த ஜாதி மதம் இதை வச்சே நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய விஷன் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். தளபதியோட விஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைடா, தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வேறு லெவலுக்கு அவர் போகிறதுக்கான விஷனில் இருக்கிறாரு. அவருடைய பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியாதுன்னு இப்போ என்ன பண்ணார், எல்லாருக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துட்டார். இப்போ விசிகேலேருந்து ஒரு அமைச்சர், முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு அமைச்சர், கம்யூனிஸ்ட்டு பொதுவாக அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து அவங்களும் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. காங்கிரஸில் 2 அமைச்சர், அவங்களும் திமுக விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ இந்த கட்சிகள் விஜய் அவர்கள் கட்சி விட்டு போகுமா? போவாது. கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சரவையில் பங்கு இருக்குது. ஸோ திமுகவோட கூட்டணி முறிஞ்சு போச்சு. ஸோ திமுகவுக்கு திருப்பியும் தாவுனா அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு பேர் கெட்டு போகும், கம்யூனிஸ்ட்டுக்கு பேர் கெட்டு போகும், முஸ்லீம் லீக்குக்கு பேர் கெட்டு போகும், அவங்க மக்கள் முன்னாடி அவங்களுடைய பேர் கெட்டு போகும். நாளைக்கு விஜயர்கள் தனியாக நின்னாலும் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் விஜயருக்கு தான் வந்து சேரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ திமுக அப்படின்ற ஒரு கூடாரத்தை இந்த கட்சிகள்லேருந்து வெளியே எடுத்து தனியாக்கிட்டார். எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? மிகப்பெரிய சாதனை. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி, திமுகவை 2வது இடத்துக்கு தள்ளி, இன்றைக்கி அதிமுகவையும் திமுகவையும் 2வது இடமே கிடையாதுயா, 2வதுன்னு ஒன்று இடவே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளி வச்சுட்டாப்புலையா தளபதி. என்ன மாதிரியான ஒரு பொலிட்டீஷியன், என்ன மாதிரியான விஷன். இப்போ இவர் என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன சட்டங்கள் போடுறாரோ, என்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரோ அதற்கு இந்த அமைச்சரவையில் இருக்கவங்களும் கட்டுப்படுவாங்க. ஏன்னா இவர் ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு பதவி ஏற்கும்போது, என் ஆட்சியில் இந்த ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம், நம்ம காசு பார்த்துடலான்னு யாராவது நின்னீங்க அப்படின்னா நான் இம்மீடியட்டாக இப்போ அழிச்சிருங்கன்ட்டார். விச் மீன்ஸ் வாட், நான் இம்மீடியட்டாக ஆட்சியை கிளச்சிட்டு கூட எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். நான் வந்து என் மக்களுக்காக தான், மக்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒழுங்காக பொலிட்டீஷியனாக மக்களுக்காக சேவை செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்தினால இவர்கள் எல்லாருமே இப்போ திருமாவளவன் சார்பில் வந்து வன்னியரசு அமைச்சரானனால கண்டிப்பாக அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு நலத்துறை அமைச்சர் தான் பதவி கொடுப்பாங்க. முஸ்லீம் லீக்கில் இன்றைக்கி ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அந்த சமூகத்துக்கான நல்ல திட்டங்களை அவர் செஞ்சுப்பார். ஸோ இப்படி அந்தந்த மக்களுக்கு தேவையான ஒரு தலைவரை, ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து நிலைநிறுத்திட்டார். இனி திட்டங்களை இவர் பாஸ் பண்ணும்போது இவங்க கொண்டு போய் சேர்க்கலை, நான் மாற்றுறது யார்? அவங்க தான் மாட்டுவாங்க. ஸோ வேற லெவல் பிரில்லியன்சி. யோசிச்சு பாருங்களேன், விஜயர்கள் தனியாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவர் கிறிஸ்டியன், அதனால் முஸ்லீம் செய்யலை, அவர் இப்படி அதனால் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி பழைய தூக்கி போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவர்களை வைக்கக்கூடிய கோரிக்கைகளை என்ன பரிசீலனை பண்ணி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து செய்வாங்க. அவங்க சமூகத்துக்கு தேவையான விஷயத்த பார்லிமெண்ட்டில் போய் இன்றைக்கி வன்னியரசு பேச முடியும். முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய அந்த நபர், இன்றைக்கி அவர் பேர் மறந்துட்டேன், அவர் போய் பேச முடியும். இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் அவங்க இல்லை, அவங்க பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசலாமே அவங்க மக்களுக்காக. ஸோ அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டார்ல, இது எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ இப்போ அந்த மக்களுக்கு பேசுகிறதுக்கான பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேசுகிறதுக்கான அமைச்சர்கள் நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ பெரிய ஒரு 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 மேஜிக்கை வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு. இது இன்றைக்கி இந்தியாவே வேந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது எந்த ஸ்டேட்லேயுமே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நீ தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதெல்லாம் மிரண்டு போய் கிடக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயும். மெஜாரிட்டி இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரையும் அழைச்சு அது மூலமாக இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறேன். இது குதிரை பேரத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. நிச்சயம் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவங்க ஆதரவோடு தான் அவர் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்றவர் என்னெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. மக்கள் தான் இதுக்கான எஜமானர்கள், அவங்க தான். ஸோ நம்ம பிரேமலதா அக்காவா என்னன்னு சொல்கிறார், நீ என்னன்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து புத்தி வரல. ஏன்னா ஹஸ்பண்ட் இருந்தாப்புல அவர் ஒரு எண்ணத்தோடு வந்தார், அரசியல் கட்சி ஆரம்பித்தார், கடைசியில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். நீங்கள் காசுக்காக அதிமுகவில் போனீங்க, அப்புறம் அதிமுகலேருந்து திமுகவில் போனீங்க. இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழகத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் பிரதான கொள்கையாக வச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. விஜய் அவர்கள் குதிரை பேரமோ மற்ற விஷயமோ செய்யலை. அதே மாதிரி அதிமுகலேருந்து ஆட்களையும் தூக்கலை, திமுகலேருந்து ஆட்களையும் தூக்கலை. திமுகவில் இருக்க எம்எல்ஏவை தூக்குனா தான் நீங்கள் கேட்கணும். இது விடுதலை சிறுத்தைன்றது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ன்றது தனி கட்சி, காங்கிரஸ்ன்றது தனி கட்சி, ஐஎல்எம்யூவா இந்தியன் முஸ்லீம், ஐஎம்எல்யூவா இந்தியன் முஸ்லீம் இருக்குது, அது தனி கட்சி. இவர்களுக்கெல்லாம் தனி கட்சி, தனி கோட்பாடு, தனி கொள்கைன்னு இருக்குது. இவர்களோட கூட்டணியில் தான் திமுக வின் பண்ணியிருக்கு அப்படின்றத பிரேமலதா அவர்கள் மறந்துட்டாங்க. ஸோ அதனால்
திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை ஒருவேளை விஜய் அவர்கள் இங்கே எடுத்திருந்தாருன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வாஸ்தவமான பேச்சு, திமுகவில் இருந்து எடுக்கிறாருன்னு. அதே மாதிரி அதிமுகவில் இருந்து அப்படியே வந்து அங்கேருந்து வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதிமுக தான் ஆல்ரெடி உடஞ்சி போச்சே. அவங்க தான் வந்து நாங்கள் பிஜேபி தலைமையை ஏற்றுக்கலாம், நாங்கள் தனியாக வரோன்னு சொல்லி சிவி சண்முகம் தலைமையில் அவங்க வந்து வெளியே வந்துட்டு தானே ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் அமைச்சரவையில் பதவி கொடுக்கலையே. அமைச்சரவையில் பதவி கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் கேட்கலாம் அதிமுகவில் இருக்கவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு. அதை செய்ய மாட்டார், அதை அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார். அதுலேயும் அவர் ஒரு செக் வச்சுருப்பார். அது என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதிமுகவிலேருந்து அப்படியே வந்தாங்கன்னா அந்த எம்எல்ஏக்கு பதவி கிடையாது, கொடுக்க மாட்டார். மார்க் மை வேர்ட். ஒன்று அங்கே இருக்கிறவங்க அப்படியே வந்து பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சு தமிழக வெற்றி கழகத்து சின்னத்தில் நின்று அப்போ ஜெயிக்கும் போது வேணால் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாரே ஒழிய இப்போ கொடுப்பாரான்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இங்கே ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் 120 சீட்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கட்சிகள் இனி வெளியில் போகாது. ஸோ அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி அவர் செய்கிறாரு. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என் கூட வந்து சேர்றவங்களுக்குன்னு சொன்னார். அன்றைக்கி யாரும் நம்பலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நம்பிட்டு வர்றீங்கன்றதுக்காக அவர் நினச்சிருந்தாருன்னா அமைச்சரவை கொடுக்காம வெளியிலேருந்து ஆதரவு வாங்கிட்டு அவர் ஆட்சி நடத்திட்டு போயிருந்துருக்கலாம். இந்த பக்கமும் ஆதரவு இருக்குது, அந்த பக்கமும் ஆதரவு இருக்குன்னு. ஆனால் அவர் சொன்ன சொல் மாறாதவர். அதனால தான் இன்றைக்கி அங்கேருந்து வந்தவங்களுக்கு, அதாவது அந்தந்த கட்சிகள் இங்கே வரும்போது அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டார். இது அரசியல். இது கூட தெரியலைன்னா நாங்கள் என்னன்னு சொல்கிறது பிரேமலதா அவர்களே. ஸோ அதனால் இங்கே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கான அரசியல், அந்தந்த சமூகத்துக்கான அரசியல், அவங்கவுங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உன் மக்களை நீ பார்த்துக்கப்பா, நான் அது இதுக்கு தேவையான சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்றத சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்கிறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் விஜய் அவர்கள் அன்றைக்கே சொன்னார், இது ரெகுலராக வர்ற எலெக்ஷன் கிடையாது, நூற்றாண்டு அரை நூற்றாண்டுக்கு 3/4 நூற்றாண்டுக்கு ஒரு வாட்டி வர வேண்டிய அரசியல் அப்படின்னாரு. அதுதான் நிஜம், அதுதான் உண்மை, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வேறு லெவலில் தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் போகும். பாலிடிக்ஸ்ன்றதை விட வேறு லெவலில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. வர்ற காலத்தில் எல்லோரும் பார்ப்பீங்க. இனி தமிழகத்தில் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சின்னு ஒன்று கிடையாது. வேணால் இவங்க ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியாக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக வேணால் இனி வரப்போகிற எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணலாமே ஒழிய தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிர்த்து இனி வேறு எந்த கட்சியும் கிடையாதுப்பா. இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தான் தலைவர் இங்கே சிஎம்மாக இருந்தார் அப்படின்னா. இல்லைன்னா அடுத்து அவர் எங்கே போவார்னு எனக்கு தெரியும். நான் சொன்னால் இப்போ நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்புவீங்க, கூடிய சீக்கிரம் நம்புவீங்க. ஓகே கைஸ், ஸோ இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த தலைவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.